நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா முதலாவது உண்மை வேண்டும். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை நம்ப வேண்டும். மனுஷனை நம்பும்போது பல நேரத்தில் தோல்வி, பல நேரத்தில் கஷ்டங்கள். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, மனுஷனை நம்பி புறப்படும் போது அவனுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகிடும். அதனால் வரக்கூடிய நஷ்டங்கள் ஏராளம் இருக்கு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் வாழும்போது, அவருடைய நியமங்களை கை கொள்ளும் போது கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். நம்மளுடைய நம்பிக்கை எது மேல இருக்கு? நிறைய வேலையிலே சில குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, கணவர் மேலேயே நம்பிக்கையாக வாழ்ந்துருவாங்க, பையன் மேலேயே நம்பிக்கையாக வாழ்ந்துருவாங்க, பிள்ளை மேலேயே நம்பிக்கையாக வாழ்ந்துருவாங்க, வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலை மேலேயே நம்பிக்கையாக இருப்பாங்க. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாக வியாபாரத்தில் இருந்தேன், வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய நம்பிக்கை ஃபுல்லாக வியாபாரம் மட்டும்தான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சர்ச்சைக்கு போவேன். ஆனால் தினந்தோறும் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற அந்த அனுபவம் இல்லை, ஜெபிக்கிற அனுபவம் இல்லை. வியாபாரத்தில் அதிகமான கடன் வந்துச்சு, அதிகமான நஷ்டம் வந்துச்சு, தோல்வி, நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர். விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன். மனுஷனை நம்பி போய் ஏமாந்துட்டேன். 1 ரூபா 2 ரூபாவில் 13 லட்சம் கொடுத்து ஏமாந்தேன். 1/2 கோடி நஷ்டம். சொந்த வீடு விற்றேன், நஷ்டத்துக்கு எல்லாம் டோட்டலாக லாஸ் ஆச்சு. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். மனுஷனை நம்பினால் சாபம், கர்த்தரை நம்பினால் ஆசீர்வாதம். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க ஆரம்பித்தேன். இப்போ 2026 கர்த்தருடைய கிருபையினாலே முழு நேர ஊழியம் தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எப்போ தெரியுமா? கர்த்தரை நம்பி வாழும்போது. 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 10 வருஷம் முடிஞ்சிட்டு. இதை ஏன் தெரியுமா சொல்கிறேன்? கர்த்தரை நம்பி வாழ ஆரம்பித்தேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எனக்கு தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் செத்துடணும், குடும்பத்தில் அழிஞ்சிடணும், எல்லாரும் அழிஞ்சிரும் சொல்லி. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன், வேதத்தை நேசிக்க ஆரம்பித்தேன், தேவனை தேட ஆரம்பித்தேன், சர்ச்சில் போய் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு எந்த குடும்பத்தில் மாந்திரியம் பண்ணுனாங்களோ ஒரு நாள் அதே வீட்டில் தூக்கு போட்டே செத்து போயிட்டாங்க. இதையும் ஏன் தெரியுமா சாட்சி அவங்களுக்கு சொல்கிறேன்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இன்னைக்கு பல வேளையில் மனுஷனை நம்பி என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற குடும்பம் ஏராளம். அதில் நானும் ஒரு ஆள். ஒரு மனுஷன் ஏமாந்து போனதுக்கு அப்புறம் கண்ணீர் வடிப்பான் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் புரியும். அதையும் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். மனுஷனை நம்பி பணம் கொடுத்து வரல, ஏமாந்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். என்னைக்கு கர்த்தரை நம்பி வாழ ஆரம்பித்தனோ அன்னைக்கு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம். அபிஷேகம் பண்ணினார், வரங்களெல்லாம் நிரப்பினார். இன்னைக்கு உங்கள் முன்பாக சாட்சியை நிப்பாட்டியிருக்கிறார். பல வேளையிலே நம்ம வாழ்க்கையில் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டுருக்குறாங்க.
ஐயா, அப்போ யாரையும் நம்பக்கூடாதா? நம்பலாம். குடும்பத்தில் எல்லாரும் தேவைதான். ஒரு மனுஷன் கர்த்தரை எந்த அளவுக்கு நம்பி புறப்படுறானோ அந்த வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டு. என் இருதயத்துக்குள்ளே நான் கர்த்தருக்கு எப்படி இடம் கொடுத்துருக்கேன், என் இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை எப்படி இருக்கு, நான் எதை சார்ந்து இருக்கிறேன், நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேனா, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் 24 மணி நேரம் உலகத்துக்காக ஓடின நாட்கள் உண்டு, வியாபாரம் சொல்லி ஓடின நாட்கள் உண்டு. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது நான் யாருக்காக வாழ்கிறேன், எதுக்காக வாழ்கிறேன், எப்படி வாழ்கிறேன், எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தேவனுக்காக என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த வாழ்க்கையில தான் சகலவிதமான செழிப்பு இருக்கு, சகலவிதமான ஆசீர்வாதம் இருக்கு, பரிபூர்ணம் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மையா வாழ ஆரம்பிக்கணும், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. நான் கர்த்தரை நம்புறேன் அப்படின்னா கர்த்தருடைய கட்டளை என்ன, அவருடைய கற்பனை என்ன, அவருடைய சத்தத்துக்கு நான் எப்படி செவி கொடுக்கிறேன், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பல வேளையில் உண்மையை பேச ஆரம்பித்தேன். இந்த நிமிஷம் வரைய உயிரோடு இருக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை வாழ்க்கையில் வேண்டும். நிறைய வேளையில் நிறைய குடும்பத்தில் உண்மையை காணும், தந்திரம் இருக்கு. நிறைய நேரத்தில் தனக்காக வாழ்கிறாங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கை முழுவதும் பரலோகத்தை சார்ந்து இருக்கணும், தேவனை சார்ந்து இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு என்று செய்யணும். 24 மணி நேரம் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. புதிய நாளிலும் புது கிருபையினால் நிரப்புங்கப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைபடட்டும்ப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. இந்த நாளில் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க, பரிசுத்தத்தினால் நிரப்புங்க, அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி திருப்தியாக ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்பி ஒவ்வொரு குடும்பமும் வாழ்க்கையை தொடங்கட்டும்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் பண்ணிடும் அப்பிரோஜனமான ஊழியக்காரம்பா. தேவன் அவர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. துதி கனமகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.